ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லி எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 3/4 டீஸ்பூன் மிளகு அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு. 7 வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். வத்தலையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு கரம் மசாலா எல்லா ஸ்பைசஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி 3 ஏலக்காய் ஆட் பண்ணி தனியாக வறுத்து அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் கசகசா எடுத்துகிட்டு அடுப்பை அமர்த்திட்டதுக்கப்புறமா அந்த சூட்டில் சும்மா ஒரு வதக்கி இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு 1.5 பழம் தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின பொடி இருக்குது இல்லையா, அந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூட ஒரு ஏலக்காய், கருவேப்பிலை, பட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் மஞ்சத்தூள் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறேன் சிக்கனை. கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஓப்பனில் கொதிக்கவே விட்டுட்டுருங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். அப்படின்னு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.